Daily. Taste the Daily. சோழ மண்டலத்தில் பிறந்த காடுவெட்டியார் அவர்களை இன்று நமக்கு ஒரு மாவீரனாக உருவாக்கியது நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் நம்மிடம் இருந்திருந்தால் இந்த சமுதாயம் இன்னும் ஒற்றுமையாக இருந்து நாம் ஐயாவுடைய இலக்கு நமக்கு சமூக நீதி வேண்டும் என்று உண்மையான சமூக நீதி பேசுகின்றவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 86 வயதிலும் நான் சமூக நீதி பெற்றுதான் உறங்குவேன் என்று கடைசி வரை நான் கோல் ஊன்றியாவது இந்த ஊமை மக்களுக்காக நான் போராடுவேன் என்று ஒரு போராளியாக இன்று இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த மாநாடு ஒரு சின்ன சாம்பிள் தான், இது ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்திலே நடைபெறவுள்ள மாநாடு. இது ஒரு மண்டல மாநாடு, அதுவும் நம்முடைய சோழ மண்டல மாநாடு. சோழர்கள் நம் முன்னோர்கள், அவர்கள் வழியில் வந்தவர்கள். இந்த மாநாட்டை ஒரு சமுதாய நல்லிணக்க மாநாட்டாக நடத்த வேண்டும் என்ற நம்முடைய ஐயா அவருடைய விருப்பம். இது ஐயா அவர்கள் ஏதோ இந்த மாநாட்டை திடீரென்று ஒரு சமுதாய மாநாடாக நடத்தவில்லை. இதற்கு முன்பு ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 20 மாநாடுகளை தமிழ்நாடு முழுவதும் சமுதாய நல்லிணக்க மாநாடாக எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கின்றார் ஐயா அவர்கள். அதற்கு காரணம் அனைவருக்கும் வளர்ச்சி, அதிலும் குறிப்பாக அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கின்றார் ஐயா அவர்கள். நமது கட்சியையும் உருவாக்கியிருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். நினைத்து பாருங்கள், இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார். இன்னைக்கு இந்தியாவில் ஒரே ஒரு இடஒதுக்கீடு பெற்று அப்படி ஏதாவது ஒரு தலைவர் இருக்கின்றார்களா? யாரும் கிடையாது. போராடி தந்த தலைவர் யாரும் கிடையாது. ஆனால் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடு. இங்கே நாம் கூடியிருக்கின்ற காரணம், ஒரு சிலர் சொல்வார்கள் இந்த மாநாட்டை வன்னிய சங்கம் நடத்துகிறது, ஆனால் அதில் சமுதாய நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என. இந்த மக்கள் இங்க இருக்கின்ற என்னுடைய தம்பிகளும் என் தங்கைகளும், இங்கே லட்சக்கணக்கான தம்பிகள் கூடியிருக்கின்றீர்கள். நமக்கு என்ன கோரிக்கை? இங்க இருக்கின்ற தம்பிகள் எல்லாம் படிக்க வேண்டும், படித்த தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு வேலை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். நாம் யாருக்கும் எதிரி கிடையாது, நமக்கு யாரும் எதிரி கிடையாது. நமக்கு எதிரி யாரு? என்ன எதிரி? ஏழ்மை நமக்கு எதிரி, அறியாமை நமக்கு எதிரி, மது நமக்கு எதிரி, போதை நமக்கு எதிரி. இதை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் 86 வயதிலும் கடந்த 45 ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள். இதுதான் நமக்கு எதிரி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.